ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ நம்ம சேனல்ஸில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகணும். ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டிவியேட் ஆவீங்க, ஏதாவது ஒரு லாஸ் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஒரே ஒரு ஸ்டாக்கை பர்டிகுலராக எடுத்து ட்ராக் பண்ணும்போது நம்மளால எஃபெக்டிவாகவும் மோர் எஃபிஷியண்ட்டாகவுமே நம்மளால ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லீட் பண்ணி போக முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எப்போவுமே ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக, எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டுமே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும், 6, 8, 10 இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம ஒரு சைக்கிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சைக்கிள் எப்போ வேணாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இன்னைக்கு கொடுக்கல, நாளைக்கு கொடுக்கல அப்படிங்கிறத விட, அது அந்த நம்ம ஒரு ட்ரேடர் ஒரு டிசிப்ளினாக எப்போவுமே ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ஒரு ட்ரேட் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இப்போ நம்மளோட சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் 2 days பாஸ்ட் ஆனிச்சு. நம்மளோட ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் 1000 rupees கிட்ட இன்னைக்கு ஒரு நாள்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 1, 2, 3, 4, 5 ஸ்டாக்ஸ் கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ரெஸ்ட் அதர் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி. ஏன்னா நம்ம டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால எங்கெல்லாம் ரொம்ப ஹையா ஃபால் ஆகுதோ அங்க டாப் அப் பண்ணி அதுல இருந்து குயிக்கா வெளியே வரதான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே பாருங்களேன், லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டாக் நம்ம 3rd தான் எடுத்தோம். 4, 5 லீவு, இன்னைக்கு 6 மார்க்கெட் ஓப்பனிங். பாருங்களேன், நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் 2% கெயின் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம 2% டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்பவுமே நம்ம 7% நெகட்டிவ்ல இருந்திருப்போம். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் டோட்டல் கெயினுக்கு அதை மாத்தி காட்டுறேன் பாருங்களேன். பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணதுனால இங்க 2% கிட்ட நம்ம ரிடியூஸ் பண்ணிருக்கோம். இல்லைன்னா நமக்கு இப்போ 7% ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டை இது பண்ணணும். இங்க பாருங்களேன், இந்த ஸ்டாக்குமே இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம் நம்ம. ஓகேவா? இன்னைக்கு இங்க பாருங்களேன், எவ்வளோ நல்லா ஹையா ஒரு அப்பு கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம பிக் பண்ண ஸ்டாக். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட நம்ம வந்தாதான் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். நமக்கு பெர்சன்டேஜ் தான் கணக்கு கைஸ். ஒரு 1 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி டீசென்டான ரிட்டர்னா இருக்கணும். சரியா? வெயிட் பண்றோம். நம்ம எப்பவுமே ஒரு பிசினஸ் அப்படிதான். நம்ம ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். அந்த பொருளை விற்கணும், அது கரெக்டான பர்சனுக்கு போய் சேரணும். அப்பதான் அதுல இருந்து நம்மளால தேவையான ப்ராஃபிட்டை நம்மளால கெயின் பண்ண முடியும். இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு 7% போது இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரியலாம். மைட் பி அ சான்ஸ். இப்போ நம்ம இங்கக்குள்ள ஒரு சைபர் சேர்த்திருந்தோம், மிச்சம் இப்ப 50,000 எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒருவேளை இதை டாப் அப் பண்ணி நம்ம 70,000 கிட்ட வச்சிருந்தோம்னா இங்க ப்ராஃபிட் நமக்கு 5,000 கிட்ட வந்திருக்கும். ஒரு மாசத்துக்கு 5,000 ஒரு ஸ்டாக்ல இருந்து வருது அப்படின்னா நீங்க ஆவரேஜா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாசத்துக்கு 4 ட்ரேட் நம்ம பிக் பண்ணா போதும் ப்ராஃபிட்டபிளா 20,000 ஈஸியா நம்மளால சம்பாதிச்சிட முடியும் இதுல. பட் ஆனா நம்ம கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஓவராலா எது நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரொம்ப ஹையா இருக்கிறது அப்படின்னா MMTC 7% கிட்ட இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் Z இதுல ஒரு 4% கிட்ட இருக்கு. அப்புறம் ITI இதுவும் ஒரு 4% கிட்ட இருக்கு. அப்புறம் இது ஒரு 5% கிட்ட இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஆவரேஜ் படி பார்த்தோம்னா இதுல வெறும் 20 தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுல இன்னும் ஒரு டாப் அப் பண்ணலாம். சேம் டைம் பாத்தீங்கன்னா இதுல 70 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ட்ரெண்ட் மாறட்டும், இல்ல வேற ஏதாவது ரொம்ப கம்மியா இருந்தா அதுக்கப்புறம் எடுக்கலாம். சேம் இதுவுமே ஒரு 85 கிட்ட இருக்குது, 4%. இதையுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்டா டாப் அப் பண்ண இதுலயே மறுபடியும் ஒரு சின்ன டாப் அப் பண்ண போறோம் இன்னைக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டாப் அப் Zல ரெண்டாவதா ஒரு டாப் அப் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து ரொம்ப ஹையா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டா தான் இருக்கான். ஓகேவா? ஒரு 3% கிட்ட இருக்கான். இவனுமே 60 கிட்ட இருக்கான். ஸோ அதனால நம்ம வேற யாரையாவது சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே, நம்ம வந்து கேஆர்பி மில் இதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ நம்ம ஆன்லைன்ல எடுத்திருந்தாலுமே நம்ம இதே தான் பண்ணியிருக்க போறோம். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த சமயத்துல எது அதிகமா இருக்குதோ அதுல இருந்து ஒரு ஆவரேஜ் கனெக்ட் பண்ணி ஓவரா ஒரே ஸ்டாக்ல டம்ப் பண்ணாம மிச்ச ஸ்டாக்லயும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அமௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கையே பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம மாறி மாறி வந்து போகக்கூடாது. ஸோ கரெக்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் டாப் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்து அதுலேயும் உண்டான ஃபண்ட்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப் அப் கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாப் அப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 3 ஸ்டாக் இன்னைக்குமே டாப் அப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜைடஸ் தான் ஜி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீல வந்து 10,000 rupees இருக்கு அப்படின்னா இதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு 1231. ஓகே. ஸோ இது படி பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து இன்னைக்கு வந்து 98 ஸ்டாக் கிட்ட வாங்கலாம். 97.7. ஸோ 98 ஸ்டாக்னே வச்சுக்கிறேன். சேவ். ஓகேவா. ஸோ இன்னையோட டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெக்கார்டு வந்து என்ட்ரி ஆயிருச்சு. ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாக் நீங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுலையும் நீங்க பண்றேன்னா பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம நல்லா தான் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதுல பண்றனாலுமே பண்ணலாம். ஏன்னா ரேட் வந்து நமக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகும். மாத்தி பண்றனாலும் பண்ணலாம். ஏன்னா ஒரே இதுல வந்து ஃபண்டை நீங்க வந்து லோட் பண்றீங்க அப்படின்னா எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் என்ன பண்றதுன்னா ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்பிளிட் பண்றோம். இல்ல நான் ஸ்டாண்டர்டாவே வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுல போட்டு நான் குயிக்கா வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னா அதுவுமே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அது மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா எல்லா இதுவுமே பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா 66.4 இதுவே நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நம்ம ரெக்கார்டு வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ வந்து கரெக்டா வந்து நம்மளால 150 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் கரெக்டா இதோட பிரைஸுக்கு. ஸோ ரெக்கார்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். பாத்தீங்களா 9960. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 7% இருந்தது இப்போ 6%. இப்போ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீவியஸா வந்து ஒரு 70 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இப்போ 80 கிட்ட மாறிடுச்சா. டே கெயினுக்கு டோட்டல் கெயினுக்கு மாத்திக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து யார் இருக்கானா ஐடிஏ இருக்கான். இதுல போடுறதுனால நீங்க போடலாம், இல்ல வேற இதுலயா ஸ்பிளிட் பண்ணி போடுறதுனா போடலாம். ஸோ நான் ஏற்கனவே யோசிச்ச மாதிரி இதுல போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஃபண்டை வந்து போடலாம். ஏன்னா இது மறுபடியும் கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு வருதான் இல்லையா, குயிக்கா ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ 2275.90. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளால எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 4 ஸ்டாக் தான். ஏன்னா 2,500 கிட்ட வருது இல்லையா. ஸோ 22. ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். 9,000 rupees இருக்கு. எக்ஸஸாவே வச்சுக்கலாம். நமக்கு தேவைன்னா ஃபியூச்சர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுல எதுவும் இல்லை. ஸோ இன்னையோட ஸ்டாக்ஸை வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜைடஸ் வெல். ஸோ இந்த ஸ்டாக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நம்ம எப்பவுமே அதை அனலைஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்மளோட மெசேஜ் வந்து டிஎம் பண்ணுங்க நம்மளோட இதுக்கு. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரி போட்டுடலாம் ஜைடஸ் வெல். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கு. சரி 50,000க்கு 581.50 இருக்குது. ஸோ இப்போ நம்மளால எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் 86 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். இன்னையோட டேட்டே போட்டுக்கிறேன் 81.5. நம்ம எப்பவுமே சொல்றதுதான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்ஸை 3 to 330 பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா செட்டில் டவுன் ஆயிருக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ சேவ் கொடுத்துருவோம். ஸோ டோட்டலில் மாற்றிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 50,000 இன்னையோட என்ட்ரி போட்டிருக்கோம். 86 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம். நம்மள்ட்ட வந்து க்ளோஸ் டு இந்த ஸ்டாக் வந்து இந்த வீக்குக்குள்ள வெளியே வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் ஒரு 1% வந்து நாளைக்கு அப்ல வந்தாலுமே நம்ம இதை செல் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீக்குக்குள்ள மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக பார்க்கலாம். ஸோ 2-3 ஸ்டாக்ஸ் கொஞ்சம் லைன் அப்ல இருக்கு. எது முன்ன பின்ன வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும், எப்படி நீங்க கத்துக்கிறது, ஸ்விங் ஸ்டார்ட் எப்படி பிக் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. We will guide you guys. Stay tuned with us. This is Navid. Bye bye.